என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறுடா. அருமையான பாடல். எப்படிப்பட்ட வரிகளே இதெல்லாம் வந்துட்டியா? ஆமா, நான் மறந்து அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பாட்டெல்லாம் 2024 ஆக போதப்பா. இந்த மாதிரி ஒரு பாட்டு இது வரைக்கும் வந்ததே இல்லையா? அப்படி ஒரு பாட்டை போட்டு நீ கொலை பண்றாங்க, கொலை பண்றாங்க, கொலை பண்றாங்க, கொலை பண்றாங்க. யோ யோ எதுலையா நல்ல ஐயா ஆராய்ச்சின்னு பார்த்தா நீ கொலை பண்ற அளவுக்கு முடிச்சிருக்கீங்க. கொலை பண்றாங்களா? எங்க முடிச்சேன் நானு? எங்க முடிச்சிருந்தேன்? இங்க அங்க முடிச்ச கொலை பண்றாங்களா? அப்புறம் கொலை பண்றாங்க, கொலை பண்றாங்க இந்த கத்துக்கதைய பேசிக்கிட்டு திடீர்னு புடிச்சு தூக்குறது எனக்கு பயந்துட்டு நிக்கான். நடிகர் சிவாஜியே இருக்கல, அவருமே உங்கள்கிட்ட வந்து பார்த்து கத்துக்கணும் போகுது. கொலை பண்றாங்க இங்க முடிச்சு கொலை பண்ணுவாங்களா? இல்ல இப்படி வாயை பத்தி கொலை பண்ணுவாங்களா? அப்படி பண்ணாதானே அப்புறம் நம்புவாங்க. நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது இல்ல? உன்னை பாராட்டுறதுக்கு தூக்கு நீ அவனைய எனக்கு என்ன தெரியும்? கொலைக்கேசுல போட்டு கேட்டுக்கு நீங்க. அதாவது வந்து இப்படி எல்லாம் பண்ணாதே நம்ம மேல ஒரு அபிப்பிராயம் ஏற்படுங்க. யாருக்கு? மக்கள் மேல. ஓ இப்படிதான் எல்லாம் ஒரு பண்ணி நம்ப வைக்கிற மக்களை. ஆமா, நாங்க மக்கள் எல்லாம் முட்டாளு நினைச்சுக்கிறீங்க. அப்படி செஞ்ச அதுக்கு ரொம்ப பேர் ஆராணிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? என்னையா சொல்றப்படி உரட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கா. நம்ம ஒவ்வொன்னும் இப்ப வர்றது பூரா அப்படித்தான் வந்துட்டு. ஓ நீ சொல்ல புரிஞ்சு வச்சு. ஆமா, இப்ப நீ அண்ணன் சிந்தமலன் சீமான் பாட்டு பாடினாரு, அதுக்குதான் வருது. அந்த ஒரு பாட்டுதான் பாடிக்கிட்டாரு அவரு. அந்த பாட்டு பாடினாரு. அந்த பாட்டு அவரே எழுதினாரு. அவரு எழுதல, அவரை இசையமைச்சாரு. அதுவும் கிடையாது, அவரை பாடினார் முதல் இல்ல. அப்புறம் இதுக்கே இப்படி வர்றீங்க? ஆனா பாடினது அவரு தானே, எப்படி இவரு பாடலாம்? இதுக்கு முன்னாடி எப்ப பாடுங்க அந்த பாட்டு? அது பாடினதாக்கியா. சரி, இவரு வாயால இவரு பாடிக்கிட்டாரு அந்த பாட்டை. அப்படின்னு ஆட்டம் தாங்க மாட்டாம, ரொம்ப பய தூக்கம் வராம, என்ன யாருக்குன்னா முரட்டு முத்து கொடுத்தாங்க திராவிட மாடலுக்கு. எனக்கு என்னமோ அவங்க உட்கார இடத்துல சூடு வச்ச மாதிரி எந்த ஜோடி பித்து பிடிச்சி அலையறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படி என்ன பண்ணாங்க? போட்டு கண்ணா முன்னாடி கலாய்ச்சிக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவரு பாட்டு தையா பாடுனாரு. இப்ப என்ன சொல்றாங்க? குடியாரன் சீமான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சொல்றாங்க இல்ல. இப்ப இவங்களுக்கு வந்து சரியப்பா இவங்க சொல்ற மாதிரி அவர் வந்து பேசிட்டாரு. இப்ப அந்த அவங்க தலைவரை அவங்க கட்சியில இப்ப இருக்கிறாங்க, இப்ப இருக்கிறவங்க இருக்காங்க இல்ல, அவங்க எந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காங்க, எவன் அவமானப்படுத்திருக்காங்க. நல்லா இப்ப என்ன சொல்றாங்க? பெரியார் மண் பகுத்தறிவுவாதி நாங்கள் அப்படின்னு சொல்றாங்களே. அந்த பெரியார் ஐயா இருக்கார்ல, பெரியார் ஐயா திமுக பத்தி என்னென்ன சொல்லிக்கிறாரு, எவ்வளவு கழுவி ஊத்திருக்காங்கன்னு இவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. யார் இப்ப இருக்கிற உடம்பு எப்படி தெரியும்? போய் பெரியார் ஐயாவோட புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா இவர் திமுக பத்தி எவ்வளவு சொல்லிக்கிறாரு. அவர் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் அத்திட்டு இருக்காருங்கிறத தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. இவங்க பெரியார் எடுத்துக்காங்க. அவர் விடு, சரி அவர் காலத்துல அவர் இல்லாம இப்ப நிகழ்காலத்துல இப்ப இவங்க ஒரு கூட்டணி இருக்கிற ஐயா வைகோ ஐயா இருக்காருல்ல, வைகோ பேசுனதெல்லாம் கேட்டா அவன் தற்கொலை பண்ணி செத்து போவான், இல்லைன்னா கட்சியை விட்டு அவர் கூட விடு. அதே போல நாஞ்சல் சம்பத் இருக்காருல்ல, அந்த ஆள் பேசுனதெல்லாம் கேட்டேன்னு வச்சுங்க. வாயில அவன் பேசுறத கண்ணாமலான்னு பேசலாப்ல, அப்படி பேசல அவ்வளவு அவமானப்படுத்திருக்காப்படி. அதுவும் பரவாயில்லையா? சரி அவரையும் விட்டுருவோம். சரி, இப்ப செந்தில் பாலாஜி இப்ப மினிஸ்டர் இப்ப உள்ள வைக்கிற அவர் என்ன பேசியிருந்தாரு? சட்டமன்றத்துல என்னென்ன பேசினா தெரியுங்களா? அந்த அளவுக்கு பேசினாரு. அப்படி பேசினாரு. இவங்க எல்லாரையும் விடியா. சரி, ஆனா இவங்களுக்கு எல்லாம் இந்த உடன்பிறப்புகளுக்காக தெரிஞ்சிருக்காங்க. கோட்பாடு கிடையாது, எங்க விட்டாலும் போய் சேர்ந்துக்காங்க. அதை விடு. இப்ப கடைசி நம்ம வீட்டு இருந்து உள்ள ஒரு ராஜீவ் காந்தி பெயிண்ட் காண்டி வைக்கல, அவன் என்னன்னு பேசியிருக்கான் தெரியுமா? அவன் சொல்லியிருக்கான் பாரு, முக்கியமான இதை மட்டும் சொல்லிக்கலாம். ஏன்னு கேளுங்க, இவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னவனையும் அங்க வச்சு கொண்டு தூக்கி வச்சுக்கிட்டு அது என்ன இளைஞர் அணிக்கையில மாணவர் அணிக்கு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறான். நாம இல்ல பேசியிருக்கிறான், நம்ம எங்க பேசுறோம்? அந்த உங்க கட்சியில இருக்கிறாரு. தயாராகும்.
ஏன்டா எல்லாம் அவமானப்படுத்துறவங்க பூரா தலைவருக்கு வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க நீங்க. இத பரவாயில்ல, சரி இது வந்து விட்டு அது அவங்ககிட்ட போயிட்டாங்க, அடிமையாயிட்டாங்க. ஆனா அவங்களை விட்டுருவோம். இதுல என்னன்னு கேளுங்க, இந்த தலைவரை வந்து அவமானப்படுத்தினவனுடைய வரலாறு என்னன்னு தெரியாமையே முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க. அதனால அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க வேற வழி இல்ல, தெரியாது. அடிமையா இருந்தா அப்படித்தான் இருக்கணும். அடிமையா இருக்கல, அடிமையா இருந்தா அப்படித்தான் இருப்பாங்க. சரி சரி, அவங்க விட்டுரு. இப்போ இதே போலதான் நம்ம விஜயகாந்த் ஐயா இருக்காருல்ல, இப்ப அவர் வந்து இந்த மாதிரி இந்த மண்ணுல தமிழ் மண்ணுல பிறந்து தமிழை தவிர வேற எந்த மொழியிலும் நடிக்க மாட்டேன்னு, அது தமிழ் உயிரா வாழ்ந்தவர். அது மட்டும் இல்லாம அவர் உண்மையாலுமே சிறந்த மனிதர், நல்ல மனிதர். யாரை கேட்டாலும் விஜய் வந்து நல்ல மனுஷங்க இன்னைக்கு வரல எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்ன காரணம், அவர் வீட்டுக்கு எப்ப போனாலுமே சாப்பாடு சாப்பாடு அனுப்புவாரு. முதல்ல சாப்பிட வைப்பாரு. முதல்ல எம்ஜிஆர் ஐயா, ரெண்டாவது விஜயகாந்த். இப்ப நிகழ்காலத்துல நம்ம அண்ணன் செந்தமன் சீமான் அங்க போனா கூட சாப்பிட்டு வருவாங்க. அது போக இவர் என்னன்னா தமிழுக்காக நம்ம அவர் இருந்த வந்து தமிழ் மொழி படத்தவங்க மட்டும்தான். ஆனா அவர் இருந்த தமிழ் மக்கள் மேல ரொம்ப அன்பு கொண்டவர். அப்படிப்பட்ட மக்களை இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சியில நெருக்கி அது ரொம்ப இது பண்ணும் போது ஒரு ஆக்ரோஷமா எதிர்த்து பேசினாரியா. யாரு அம்மா முன்னாடி எதிர்கட்சியா எந்திரிச்சு நாக்கு துருத்தி பேசினார். செஞ்சது ஒரே ஒண்ணு, அந்த மக்கள் மேல அன்பு கொண்டு, தமிழ் மக்கள் மேல அன்பு கொண்டு மக்களோட மக்களா வாழ்ந்தவங்க. ஒண்ணு விஜயகாந்த், இன்னொன்னு சீமான். இந்த காலத்துல சீமான் இந்த விஜயகாந்த் நாக்கு துருத்தி மிரட்டி பேசினதையுமே, ஏன்னா ஒரு விஷயம், ஒரு சின்ன புழுவை கூட நீ அடிச்சுனா அது வந்து வழியில துள்ளுமல. அந்த மாதிரி இவங்க திராவிட கட்சிகள் சேர்ந்த கொடுமையில அந்த மக்கள் மன்றத்துல இவர் தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அங்க மக்கள் மன்றத்துல பேசுறதுக்கு இவர் வந்து குடியார பட்டம் கட்டினாங்க. உண்மையா என்ன சொல்ல போனா விஜயகாந்த் ஐயாவுக்கு தைராய்டு பிரச்சனை, அவங்களால பேச முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை இருந்தவரை குடிகாரன் 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 போனவங்க எல்லா பக்கம் குடிகாரன் சொல்லி அவர் இன்னைக்கு முடிச்சே போட்டாங்க. அவரு உண்மையா அவர் இருந்திருந்தா அவருதான் முதலமைச்சர் இருந்து எங்க இருக்குன்னு உண்மை என்னன்னே தெரியாம அவதூறு பரப்பி விடுவாங்க. இப்ப அவர் முடிஞ்சுதா, அதுக்கு அடுத்த கட்டமா அதே போல இந்த மக்களுக்கு மண்ணுக்கு உண்மையா நேர்மையா உழைக்கிறவங்க, இந்த மக்கள் மேல பேரன்பு கொண்டு நேசிக்கிற அண்ணன் செந்தமன் சீமான் இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு உண்மையான அரசியல் தலைவர் அவர்தான். அவரு என்ன பண்றாங்க, இப்ப குடியாரன் குடிச்சிட்டு பேசுறாரு குடிச்சிட்டு பேசுறாருன்னா பரதேசிகளா குடிச்சிட்டு பேசுறதுங்கிறது நீ சொல்றது சரி. ஆனா அந்த குடிக்கிறதுக்கு விக்கிறவன் அந்த பரதேசியா விக்கிறதே தமிழ்நாடு அரசு தானே. அப்புறம் விக்கிறது முதல்ல நிறுத்துங்கடா. நாங்க குடிக்கிறோமா குடிக்கலாங்கிறது வேணா இவன் போய் ஊத்தி கொடுத்தானே, வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா போய் டாக்டர் கடையில வாங்கி வந்து கொடுத்து ஊருக்காய் எல்லாம் வாங்கி கொடுத்து டம்ளரு சைட் டிஷ் இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஊத்துறவங்க இருக்கணும். இல்ல இவருக்கு என்ன பிராண்ட் குடிக்குன்னு தெரிஞ்சவனா இருக்கணும். நான் தாங்க போய் சீமானுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும். எதுவுமே தெரியாம இவங்க வாடி சொல்ல எல்லாரும் பாரு எங்க இருக்கான்னு பெரிய குடியாரனா இருக்கேன். அவங்களே வைக்கிறீங்க, அப்புறம் அவங்க குடிக்க மாட்டாங்களா? கண்டிப்பா குடிச்சு குடிச்சா பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து என்ன சொல்லுவாங்க, இவனை குடிச்சிட்டு என்ன சொல்லுவானுங்க, நம்ம தலைவர் பத்தி இப்படி பேசிட்டானு நம்மளால தாங்க முடியலையே. சில பேருக்கு தூக்கம் வேற வரது இல்லைங்கிறாங்க. அப்புறம் தாங்க முடியும் என்னோடுங்க, இவங்க தூக்கம் வராதா, இவங்க போய் கோட்டை போட்டு வந்துட்டு பேசிட்டு பார்க்கும்போது இவனையே குடிச்சிட்டு போனீங்க, இவனையிலே குடிச்சு பேசுறாங்க சொல்லுவாங்க. அதாவது இந்த மக்களுக்காகவே சரியா உண்மையா மக்களை நேசிச்சு ஒருத்தர் நின்னா இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணும் அப்படிங்கிறது குடியார பட்டம் கட்டு, பெண்கள் மோசமான சித்திரிக்கு அவதூறுகளை அள்ளி வீசு, விலைக்கு ஒரு வாடகை வாய்களை கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க, அவங்க வச்சு போடுவாங்க. உண்மையாலுமே அவர் இந்த பாட்டை பாடுனாரா இல்ல, அவரு பாட்டு எழுதுனாரா இல்லையே, பாட்டுக்கு இசைக்கு அமைச்சாரா யார், அவர் இல்ல சீமான் வந்து அவர் அமைக்கல. இந்த மக்களோட அத்தனை துன்பத்துக்கும் ஒரு ஆணி வேறு எங்கேயும் தேடி போனா நேரா அங்கதான் போய் நிக்குது. அந்த அதனுடைய வெளிப்பாடுதான் மக்களுக்காக எடுத்து சொல்லும் போது மேடையில பேசினாரு. இவங்களால அதை தாங்கிக்க முடியல. தாங்கிக்க முடியலன்னா அங்க வரலாறு அங்க தெரியுமா இல்லையா? முதல்ல கண்டிப்பா மக்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது செஞ்சுட்டா என்னத்துக்கு இந்த தமிழ் தேசியம் இந்த மாதிரி விஜயகாந்த் போன்றவங்க எல்லாம் இந்த ரெண்டு திராவிட கட்சியும் எதுக்கு வரணும்? எதுக்கு அவங்க சினிமா இருப்பாங்க. ஆமா, அதிமுகவே முதல்ல உருவானதுக்கு காரணம் திமுக தெரியலன்னு கணக்கு கேட்டது. அப்படி இருக்கும்போது நீங்க ஒழுங்கா மக்களுக்கு சேவை செய்யறத விட்டுவிட்டு அதை ஏன்டா செய்யலைங்கிற ஒருத்தனை விமர்சனிக்கிறவனை புடிச்சு உள்ள வர்றேன் அசிங்கமா பேசுறேன்னு சொன்னா தண்ணி போட்டாங்க. நீங்க சொல்றதை எவனும் நம்ப போறது இல்ல. குடிச்சிட்டு பேசுறாங்க, இனிமேல் நீங்க குடிக்காம விற்காதீங்க குடிக்க மாட்டாங்களா? மெயினா உங்க அளவு குடிக்காம இருக்கணும். இது வேற வெறும் தண்ணி மட்டும் பரவாயில்லையா? இப்ப என்னென்னமோ போதை வத்துல வந்து என்ன அபிங்கிறான், கஞ்சாங்கிறான், பெத்த மெட்டமைன் கொக்கமைன் என்னென்னமோ சொல்றாங்க, கொக்கைங்கிறான் மக்கைங்கிறான். அது என்னமோ வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஓடுறது போதையில. இதெல்லாம் வட்டாதுன்னு சொல்லி போதையில வளர்ச்சி அடைஞ்சு எல்லாம் பூரா பார்த்தா எல்லாம் பூரா என்ன பூரா என்னமோ என்னென்னமோ அணின்னு சொல்றாங்க.
என்ன அயலக அணி செயலாளர் இவங்க பாரு வெளிநாட்டுக்காரங்க அந்த அயலக அணி செயலாளர் இப்படி ஆளுதான் எல்லாம் அந்த சிறுபான்மை அணி செயலாளர் அப்படி ஆளுதான் பூரா விற்கிறாங்க. யார பார்த்தா மொத்த விக்கிற போதைப் பொருள் விக்கிறாரு அத்தனை பேருமே அவங்க வச்சுக்கிறாங்களா இருக்காங்க. அது கோடிக்கணக்கான நாளைக்கு போறது. வெளியில வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு பேசுறாங்க. விக்கிறதெல்லாம் உங்களுக்கு நீங்க தானே கப்பலையே பண்றீங்க எல்லாத்துக்கும். ஜப்பலாம் பண்றேன் அப்புறம் குடிச்சிட்டு நல்ல நேரத்துல எப்படி பேசுவேன், எப்படி பேசுவாங்க அவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, முதல்ல தீர்மானம் விமர்சிக்க நினைச்சு 2027 முதலமைச்சர் அதெல்லாம் செஞ்சிருவாங்க, திருப்தியா செஞ்சிருவாங்க. அவங்க போற வழி நல்லா சரியாத்தான் போய்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொன்னு கேளுங்க, முதல்ல உங்க தலைவரை எவன் அவமானப்படுத்துறான் அசிங்கப்படுத்துறாங்கிறத டீட்டெயில உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க, நாங்க அனுப்பிச்சுடுறோம். எப்படி பேசிக்கிறாங்க பேசிருக்காங்கன்னு எங்க கிட்ட எல்லாரும் உங்களோட கூட உட்காந்துருக்காங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்ட கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால அவங்கள பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் யார் யாருன்னு. உங்க தலைவரை அவமானப்படுத்தின ஆளுங்க நேரம் பத்தாது. அதனால நீங்க எங்களுக்கு போன் பண்ணுங்க, உங்களுக்கு டேட்டா அனுப்பி விடுறேன் கூட போடுறேன் டேட்டா. ஆமா. சரி, மீண்டும் மற்றும் ஒரு காரியம் செய்யலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.